வணக்கம். நான் ஜெயமேஸ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, என்னோட கர்ம ஆராய்ச்சியில நான் வந்து நெறைய விஷயங்கள் வந்து அடிக்கடிக்கு குரல் பதிவு செய்துட்டு இருந்தேன். அது நடுவுல கொஞ்ச நாள் ஒரு 1 மாதமாவே குறைச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு இந்த அறுபடை முருகர் கோவில்ல ஒரு முருக பக்தர சந்திச்சேன். அந்த விஷயத்த வந்து பதிவு செய்யணும். இன்னைக்கு அதே மாரி தொடர்ந்து ஒரு 3 பேர நான் சந்திச்சேன். 3 பேர்ட்டயும் பேசுறப்போ நான் உணர்ந்தது என்னன்னா, விதி வந்து பெர்ஃபெக்ட்டா தன்னோட வேலைய செய்யும். விதி தான் மதிய இயக்குது. மதி மூலியமா தான் மனிதன் போவான். அது தெய்வமே வந்து அவர்ட்ட சொன்னாலும், கேட்காம விதி கொண்டு போகுன்றது எந்த அளவுக்கு உண்மைன்றத வந்து பதிவு செய்யணும். அப்படின்னு சொல்லி நான் இந்த குரல் பதிவ 3 தடவ முயற்சித்து, ஒவ்வொரு வாட்டியும் கால் பண்றப்போ ஏதாவது ஒரு ஃபோன் வந்து தடுத்து விட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வேற ஒரு ஃபோன்ல இந்த விஷயத்த வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி குரல் பதிவு செய்றேன். இன்னைக்கு ஒரு அம்மா முருக பக்தைய வந்து சந்திச்சேன். அவங்க தன்னோட பேரன் அவங்க வீட்ல ஒரு குழந்தை வயித்துல இருக்கும்போது டாக்டர் எல்லாம் சொல்றாங்க, இந்த குழந்தை ஆட்டிசமா வர வாய்ப்பு இருக்கு. இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க உடனே பயந்து அடிச்சுட்டு போய் அந்த குடும்பமே முருக பக்தை, முருகரோட அடியார்கள். அவங்க உடனே போய் அந்த அம்மா வேண்டிக்கிறாங்க. என் பேரன் பொறந்தான்னா, எங்க வீட்ல இந்த குழந்தை வந்து நல்லபடியா பொறந்துச்சுன்னா, குகன் அப்படின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. குழந்தையும் அதே மாரி நல்லபடியா பொறக்குது. பொறந்ததுக்கு அப்புறம் அப்பா, அம்மா என்ன செய்றாங்கன்னா, ஜோதிடர் சொன்னாரு, இந்த குழந்தைக்கு இந்த பேர்ல வச்சா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜோதிடர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த குகன்ற பேர வைக்காம, அவங்க ஒரு பேர வச்சு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அம்மா வந்து நான் சந்திச்சேன். அவங்க வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் சொல்றேன், "இப்பயும் குகன்னே கூப்பிடுங்கம்மா. எல்லாத்துலயுமே மாத்துங்க. நீங்க முருகர்ட்ட என்ன சொன்னீங்களோ அத செஞ்சுருங்க." அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஆனாலும் அவங்க மனசு இத ஏத்துக்கவே மாட்டேன்து. இந்த குழந்தைக்கு ஜோதிடர் இப்படி சொல்லிட்டாரே, இந்த பேர் வைக்க சொல்லி. இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க எல்லாமே பதிவு பண்ணிட்டாங்களே, இந்த பேர மாத்தவே முடியாதா? மாத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு தான் சொல்றாங்களே தவிர, இறைவன்கிட்ட இவங்க என்ன வாக்கு குடுத்தாங்கன்னு சொல்லி, அத யோசிக்க இவங்க விதி விடமாட்டேன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஒரு 5 தடவைக்கு மேல சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அம்மா உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ நீங்க செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்பயும் அவங்க சரின்னு தான் சொல்லிட்டு போனே தவிர, முருகனுக்காக குடுத்த வாக்க வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணத்த வந்து அவங்க மனசுல அந்த விதி விடலன்றத நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மனிதன் விதி வழியா தான் போவான். விதிப்படி தான் நடக்குது. நம்ம இறைவன் மடியிலேயே உட்கார்ந்திருந்தாலும், நம்மளுக்கு வந்து விதி வேலை செய்யும். ஆனால் அந்த பக்தி எங்கேருந்து காப்பாத்தும்? நம்ம இறைவனுக்கு குடுக்குற வாக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு. நீங்க மனிதர்கள்ட்ட எப்படி வேணாலும் இருங்க. ஆனா முருகன்ட்ட உண்மையா இருங்க. முருகன்ட்ட சொல்றத செஞ்சுருங்க. முருகர் எதிர்பார்க்கிறது அது ஒண்ணுதான் அப்படின்ட்டு. சரி வந்து அவங்களும் சேர்ந்து ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல வந்து அவங்க ஏன் அப்படி மனசு ஃபுல்லாவே ஜோதிடர் சொல்றத கேட்குறாங்க. முருகருக்காக நம்ம குடுத்த வாக்க வந்து மாத்திக்க மாட்றாங்க. அது வந்து எதிர்காலத்துல தெரிய வரும். அதேபோல இன்னொருத்தங்க ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன். இத செய்யாம இந்த நாள்ல இத செஞ்சு பாருங்க மாறும்ன்ட்டு. ஆனா அப்பயும் அவங்க மனசு வந்து ஏத்துக்க மாட்டேன்து. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா செவ்வாய்க்கிழமை இத செய்றேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 10 வருஷமா செவ்வாய்க்கிழமை செஞ்சு நீங்க 10 வருஷமா பிரச்சனை இருக்குன்றப்போ, அது நீங்க இந்த நாள் இல்லாம வேற நாள் மாத்தி பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை மாறும் சார். உங்களோட அமைப்பு, உங்க லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னோட கர்ம ஆராய்ச்சியில உணர்ந்ததா சொல்றேன். எதையும் மிகைப்படுத்தியோ, இல்ல கண்மூடித்தனமாவோ, இல்ல மூட நம்பிக்கையோலாம் அவர்ட்ட நான் சொல்லவே இல்ல. அதனால அப்பயும் அவர் மனசு வந்து, இல்ல நான் வந்து இப்படியே போறேன்னு சொல்லி சொல்லிட்டு போனார். ஸோ நீங்க எவ்வளோ பெரிய பரிகாரம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய விஷயம் நீங்க போனாலும், விதிய நம்ம அனுபவிச்சு தான் ஆவணும். ஆனால் பக்தி நிலையில நம்ம இருக்கிறப்போ, அந்த விதியோட தாக்கமும், வீரியமும் குறையும். நான் எப்பயும் சொல்ற மாரி தான், தலையில பாறாங்கல்லு விழுன்னு விதி இருக்கிறப்போ, நீங்க ஒரு விஷயங்கள் செய்றீங்க, பக்தி சார்ந்து நீங்க உங்க சரணாகதி அடையறீங்கன்றப்போ, அந்த பாறாங்கல் கூழாங்கல்லா மாறும். அதேபோல குருமார்கள் வழிபாடு, குருவோட அருள் வந்து இறைவனோட தலைவிதியே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி கொண்டது. அதனால தான் நான் எல்லார் உள்ளங்களிலும் இல்லங்களும் அன்னையனார் பெருமான் வழிபாடு செய்யுங்க. அதுவும் இன்னைக்கு பாம்பன் சுவாமி கோவில்ல நடந்த அற்புதம் எல்லாமே நான் வந்து கண்டிப்பா இத சொல்லி ஆகணும். கலியுகத்துல முருகப்பெருமான கடைசியா பார்த்து உணர்ந்தவர் பாம்பன் சுவாமிகள் ஐயா. அந்த மண்ணுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அவர் உடல் இருக்கிற இடத்துல. அதோட ஆறா வந்து நீங்க அங்க போறவங்களுக்கு மட்டும் உணர முடியும். கண்டிப்பா வாழ்க்கையில முருக பக்தர்லாம் ஒரு நாள் அங்க போணும். ஸோ குருவோட வழிபாடு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும், எந்த அளவுக்கு இருக்கோ, அதே போல இறை வழிபாடும் சரி. ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாது. நானும் ஒரு சாதாரண மனிதர் தான். ஜோதிடத்த தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னா, அது தெய்வ சக்தி தான். தெய்வ பலம் தான் பெருசு. நவகிரக பலத்த விட ஜோதிட பலம் தான் பெருசு. நீங்க இந்த கலியுகத்தையே ஆட்டி படைக்கிற, கலியுகத்தையும் அண்ட சராசரத்தையும் இயக்கிட்டு இருக்கிற முருகப்பெருமான் பாதத்துல நம்ம இருக்கும்போது, நம்மள 9 கிரகம் என்ன பண்ணிட முடியும்? ஆனால் விதி வந்து அவங்க இந்த 2 பேருமே கேட்கவே இல்ல. இதுல 3வது ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா இயற்கை அனுமதி பெற்று நான் சொல்றேன்.
எல்லா சக்தியை விட முருகப்பெருமான் சக்தி தான் பெரிய சக்தி. அதை நம்புங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.